ஓகே கைஸ், இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த நம்மளுடைய பேஜை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா போதும், நம்மளுடைய வெப்சைட் தீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ இப்படி தான் கைஸ் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு P-4 ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா WordPressல தீம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ WordPress சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 4th வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 3 வீடியோஸும் பார்க்கலனா மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WordPress யூஸ் பண்ணுறதுக்கு XAMPP கண்ட்ரோல் பேனலில் போய் நான் அப்பாச்சி மாடலையும் MySQL மாடலையும் நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய டேஷ்போர்டில் நம்ம லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வேர்ட் ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னுடைய WordPress உடைய பேக் எண்டை நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய WordPress உடைய பேக் அண்ட் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டை இங்கே பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தீமும் இன்ஸ்டால் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அபவுட் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளாக் போஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதெல்லாம் சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்த பேஜுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு தீம் கொடுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். இதில் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த அப்பியரன்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒன்று. ஸோ இந்த தீம்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. 2021 அப்படிங்கிற ஒரு தீம் வந்து ஆக்டிவில் இருக்குது. 2019ம் 2020ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த தீம் ஆப்ஷன் நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூச்சர்டு தீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோட தீம்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலர் தீம்ஸும் இருக்கும், அதே மாதிரி லேட்டஸ்ட் தீம்ஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாப்புலர் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 23 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, 4.5 ஸ்டார் எபோவ் இருக்குது. ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டீசெண்டான தீம் தான் கைஸ். இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அந்த தீமுடைய அவுட்புட். அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம இங்கே இன்ஸ்டால் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த தீமை வந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தீமுக்கு பதிலாக இந்த தீம் வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஓல்டு தீமை வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். உங்களுடைய வெப்சைட் பேக் எண்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இந்த தீம் டீட்டெயில்ஸ்குள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ ஆஃப்லைன் மெத்தட் பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் மேனுவலாகவே தீம் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக WordPress தீம்ஸ்ன்னு நான் சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் தீம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், themeforest.netன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த themeforest.net பார்த்தீங்கன்னா தனியாக இவங்க டெவலப் வச்சு ஒர்க் பண்ணி இவங்க கஸ்டமைசபிள் தீம் வந்து நம்மளுக்கு பெய்டு ரேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டிமேன் ஒரு தீம் இருக்குது. இந்த தீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் $23 வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெய்டு தீம். இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துக்கலாம், ஆக்சுவலாக எப்படி இருக்கும் இந்த தீம் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிவ்யூ கொடுத்து கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கைஸ் அந்த தீமுடைய வெப்சைட். ஸோ இந்த தீமை நீங்கள் $23 கொடுத்து நீங்கள் வந்து பை பண்ணி உங்களுடைய WordPress வெப்சைட்டில் நீங்கள் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி தீம்ஸ். ஸோ உங்களுடைய வெப்சைட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டியுடைய நேம் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட். ஸோ அதனால் வந்து நீங்கள் கீழே நேம் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு லெஜிட்டான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா WordPress.orgலேருந்தே நம்ம தீம்ஸை மேனுவலாக டவுன்லோட் பண்ணுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். WordPress.org/themes அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய WordPress பேக் எண்டில் பார்த்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெடிகேட்டட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் பாப்புலர் தீம்ஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஃபியூச்சர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த எஜுகேஷன் தீம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தீம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடன்ஸ். ஸோ அந்த கேடன்ஸ் தீமை வந்து நான் இப்போ இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேடன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த தீமுடைய நேம். இப்போ இந்த தீமை தான் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேடன்ஸ் தீம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 119 பீப்புள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்பவே ஒரு பாப்புலரான தீம். 60,000க்கு மேலே இந்த தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நமக்கு PHP வெர்ஷனும் வேர்ட்பிரஸ் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த தீமுக்கு வந்து கம்பேட்டிபிள் ஆகும். ஏன்னா நம்ம PHP வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7 above தான் யூஸ் பண்ணுறோம். வேர்ட்பிரஸும் 5 above தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான தீம். அதே மாதிரி அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். எந்த விதமான பக் ஃபிக்சஸ், கிளிச் ஃபிக்சஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே அவங்க டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வெப்சைட் லோட் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித லேகும் இல்லாமல் ரொம்பவே ஸ்பீடாக லோட் ஆகும் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீமை வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த தீம் வந்து நான் டவுன்லோட் கொடுத்து சேவ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ஜிப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்ட்டில் கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய லோக்கல் ஹாஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சியில் ஜாம் ஃபோல்டரில் இருக்கும். எந்த விதமான ஜாம் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கனாலும் உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு HTDocs ஃபைல் ஓப்பன் பண்ணணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் நேம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேர்ட்பிரஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்ஸ்டால் பண்ண வேர்ட்பிரஸ். இப்போ இந்த டவுன்லோட் பண்ண தீமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்போர்டில் காப்பி பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே WP கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த WP கண்டென்ட் ஆப்ஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே தீம்ஸ் ஃபோல்டரில் நம்ம வந்து இந்த ஜிப்பை பேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த கேடன்ஸ் தீமுடைய ஜிப் ஃபைல். இப்போ இந்த ஜிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்த ஃபோல்டர்லேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்து நான் இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேடன்ஸ் தீமை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேடன்ஸ்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரை நான் கட் பண்ணி கொண்டு வந்து இங்கே WP கண்டென்ட் தீம்ஸ் ஃபோல்டர்லேயே நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் கைஸ். அப்புறம் இந்த ரெண்டு ஃபோல்டரும் இந்த ஜிப் ஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருக்காது. அதனால் இந்த ரெண்டையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கிற தீம் வந்து பார்த்தீங்கன்னா 2021. ஸோ இந்த தீம் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ண கேடன்ஸ் தீமோட ஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் போயிடலாம். இதில் வந்து நான் இந்த தீம் ஃபோல்டரை ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அப்பீரன்ஸில் தீம் கொடுக்கலாம். ஓகே, தீம் கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு கேடன்ஸ்னு நம்ம வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டர் தீம் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகியிருக்கு. இப்போ இந்த தீமை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் லைவ் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த தீம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீம். ஆக்சுவலாக நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ அபவுட் பேஜ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே அபவுட் பேஜ் இருக்கும். பிளாக் பேஜ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கைஸ் நம்மளுக்கு இங்கே அப்லோட் பண்ண 2 பிளாக் ஃபைல்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ என்னுடைய லோக்கல் ஹாஸ்ட் வெப்சைட் இதுதான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ், இது வந்து நம்மளுடைய 2021 தீம். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிற கேடன்ஸ் தீம். ஸோ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட்ஸ் எல்லாம் லீனியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோடிஃபைடாக இருக்குது. ஓகே, இதுதாங்க கைஸ். இதுக்கு மேலே நம்ம என்ன எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணுறோமோ அத்தனை பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிரும். பட் இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போகிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீமில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹெட்டர், ஃபூட்டர், சேஞ்சர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே சிம்பிளாக ஆக்டிவ் அண்ட் பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த நம்மளுடைய பேஜை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா போதும், நம்மளுடைய வெப்சைட் தீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ இப்படி தான் கைஸ் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே பார்க்க போகிற எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீம் எப்படி நம்ம மேனுவலாக வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேடன்ஸ் தீம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த தீமுக்கு உண்டான ரெக்வயர்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில தீம்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் ஃபார்ம்லாம் நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு தீமில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கான்டாக்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு மேனுவலாக அந்த தீமோடைய டவுன்லோட் ஆகாது. அந்த கான்டாக்ட் ஃபார்முக்குன்னு தனியாக நம்ம ஒரு பிளகின் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேடன்ஸ் தீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேடன்ஸ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு பிளகின் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும் கைஸ். இப்போ இதை இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பீரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேடன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேடன்ஸ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நான் கொடுத்து அந்த பிளகினை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஆக்சுவலாக இந்த கேடன்ஸ் தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டரில் எலிமெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய தீம். ஓகேங்களா? ஸோ இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீமுக்குள்ளாரியே சில மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கெட் டாட் இன்கம்ங்கிற ஒரு மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் பெய்டு பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, லாஃபிம் கொடுத்துருக்காங்க,
ஃப்ரீலான்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஷாப், ஆன்லைன் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளுக்கு நிறைய ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா லெட்ஸே ரியல் எஸ்டேட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜ் வந்து டோட்டலாக ஷோ ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த கேடன்ஸ் தீமில் நம்ம இந்த ரியல் எஸ்டேட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட் எடிட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ நீங்கள் அந்த கலர் ஸ்கீம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு கலரும் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீமுடைய பேக்ரவுண்ட் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. க்ரீன் கலர் வித் ஒயிட் கலர் பேக்ரவுண்டோடு இருக்குது. அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண அந்த ஃபாண்ட் ஸ்டைலும் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் எலிமெண்டர் இப்படிங்கிற இந்த 2 பிளகின்ஸும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கான்டாக்ட் பேஜ் போகிறேன். இந்த கான்டாக்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுனா நம்மளுடைய மெயில் பாக்ஸுக்கு வந்து டேரெக்டாக இந்த ஃபார்மை யார் ஃபில் பண்ணுறாங்களோ இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸோட நம்மளுடைய மெயில் பாக்ஸுக்கு டேரெக்டாக மெயில் போகிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளகின் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ். அதாவது இந்த தீம்லேருந்தே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வெப்சைட்டை வந்து எலிமெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எலிமெண்டர் பிளகினும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெக்வயர்டு 2 பிளகின்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸுங்கிற வேர்டை நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WordPress பேக்எண்ட் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த பிளகின்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்த பிளகினுடைய நேமை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே ஒரு பிளகின் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இந்த பிளகினை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா இதுதான் கைஸ் அந்த ஃபார்முடைய பிளகின். ஸோ இந்த பிளகினை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட் ஆகிற வரலும் நீங்கள் பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறதோ எந்த விதமான ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன கிளிச் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போது ஆஸ் இட் இஸ் அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகிற வரலும் நம்ம லீவ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் ஃபார்ம்ஸ் பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்டர் பிளகினையும் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எலிமெண்டர்னு நான் சொல்லி சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளகின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டர் வெப்சைட் பில்டர் அப்படிங்கிற ஒரு பிளகின் வந்து ஷோ ஆகிருக்கு. ஸோ இந்த எலிமெண்டர் வெப்சைட் பில்டரையும் நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வயர்டு பிளகின்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ண பிளகின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிளகின்ஸ் கொடுத்தோன்னே எலிமெண்டர் அண்ட் ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் இந்த 2 பிளகினும் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு இந்த பிளகின்ஸ் பேஜில் ஷோ ஆகிருச்சு. ஆக்சுவலாக இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பல்க் ஆக்ஷனில் ஆக்டிவ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்றுனா கூட ஆக்டிவேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த நம்ம டவுன்லோட் பண்ண 2 பிளகினும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி அந்த 2 பிளகினையும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ஸ்டார்டர் டெம்ப்ளேட் செட்டப் பேஜுக்கு போய்க்கலாம். இந்த பேஜ் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் நான் ரியல் எஸ்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ரெக்வயர்டு பிளகின்ஸில் ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸும் எலிமெண்டரும் ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 பிளகின்ஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் பண்ணதுனால இங்கே ஆக்டிவ்னு வந்துருச்சு. நான் இம்போர்ட்டில் ஃபுல் சைட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்டையும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண தீமும் நம்ம இன்ஸ்டால் பண்ண டெம்ப்ளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் டிஜே சக்திங்கிற வெப்சைட் வந்து இதுதான் கைஸ். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ், பிளாக் பேஜில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அப்படியே பேஸ்ட் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் பேஜ்,
ஃபர்ஸ்ட் போஸ்ட் செகண்ட் போஸ்ட் அப்படியே பேஸ்ட் ஆகிருச்சு. ஓகே, அபவுட் அஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்பவே ஒரு நீட்டான அபவுட் அஸ் பேஜ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். உங்கள் கம்பெனியில் யாராவது ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்களுடைய டீட்டெயிலும் இங்கே கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் கிளைண்ட்டு கம்பெனிக்கு யாராவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்களோட டீட்டெயிலும் கொடுத்துக்கலாம். இல்லை இது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸும் இந்த சர்வீஸ் பேஜில் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். மேனுவலாக தீம் இன்ஸ்டால் பண்ணி டெம்ப்ளேட் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் WordPress பற்றி பார்த்தோம் கைஸ். பட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எலிமெண்டர்னு ஒரு வெப்சைட் பில்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலிமெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் போதும். நமக்கு வெப்சைட்டுக்கு தேவையான அலைன்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை ரொம்ப ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணி கொடுத்து 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கலாம் கைஸ்.